தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி குக்கிங் தாங்க பண்ண போகிறேன். அதனால் எப்பயும் விட ஒரு அரை மணி நேரம் ஏர்லியாகவே எந்திரிச்சாச்சு. பாப்பாவுக்கு வேறு ஸ்கூலில் இன்றைக்கி மல்டிரேஷியல் ஹார்மோனி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களையும் நான் கிளப்பி விடணும். மெட்ராஸோட ஃபேமஸான சைதாப்பேட்டை வடகரிக்கு முதல்ல ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு கூட 2 காஞ்ச மிளகா, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து ரொம்ப முருகலாக இல்லாமல் ஒரு பக்கடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறணும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ், சோம்பு, பிரிஞ்சி இலை, பொடுசான இருக்குன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பழுத்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பிளெயின் சில்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த பக்கோடாவை இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வர்றப்ப லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கை நிறைய மல்லி புதினா தூவி இறக்கணும்னா சூப்பரான ஃபேமஸான வடகரி ரெடி ஆயிரும். சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சேர்த்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாப்பாவும் கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.